அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்துறீங்களா? உங்களுக்கு இதுக்கு பேர் மாவல்லி கிழங்கு. இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச கிழங்கு. ஒரு 2 பீஸாவது வச்சுக்கிட்டு சாப்பிடுவாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட. சும்மாவே அப்படியே இதை க்ளீன் பண்ணி கழுவிட்டு நடுவில் இது உள்ள குச்சி இருக்கும். அந்த குச்சியை எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணணும். ரவுண்டாக கட் பண்ணி அப்படியே மோரில் தயிரில் கூட பச்சை மிளகா போட்டு ஊற வச்சிடணும். மண் சட்டியில் போட்டு வெயிலில் வச்சிடணும் டெய்லி. அது தயிரோ மோரோ போடுறோமா சுண்ட சுண்ட அதில் போட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மிதங்குற அளவுக்கு போடணும், முழுகிற அளவுக்கு. அது நல்லா ஊறின பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு எடுத்து நம்ம 2 பீஸ் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப 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 நல்லது. சரியான பசி எடுக்கும். 2 பீஸ் சாப்பிட்டாலே போதும். அதிகங்க சரியான ஹீட். இந்த ஆஸ்தமா உள்ளவங்கெல்லாம் கூட சாப்பிட்லாம். ஒரு 2 பீஸு சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி போடணும். வாங்க இது எப்படி க்ளீன் பண்ணி போடலான்னு பார்க்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இந்த கிழங்கை இப்படி தான் சீவணும் பாருங்கள். இதை இப்படி சுரண்டி எடுக்கணும். செம்ம வாசனையாக இருக்கும் இந்த கிழங்கு சுரண்டக்குள்ளே மட்டும் இல்லைங்க. இந்த கிழங்கு ஊற நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த கிழங்கு காலியாகிற வரைக்கும் அந்த வாசனை ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும். இது நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இடையில கொஞ்ச நாள் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஞாபகம் வந்ததா உங்களுக்கு இந்த கிழங்கு அறிமுகப்படுத்தணுன்னு. நான் சின்ன பிள்ளைல அப்போ ரொம்ப 10 ரூபாய்க்கு 1 கிலோ அளவுக்கு வாரி கொடுப்பாங்க. இப்போது இந்த கிழங்கு இது 200 ரூபாங்க. அரை கிலோ 400 ரூபா. இது அரை கிலோ 200 ரூபா. இப்போ இது காட்டில் தான் கிடைக்கும். ஆனால் இது செடி எப்படி இருக்கும் தெரியாது. இது மண்ணுக்குள்ளேருந்து எடுப்பாங்க. காட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு வரும். இது மூட்டையாக மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு பிபி சுகரே வராது. எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் பிபி சுகரே கிடையாது. ஏன்னா அவங்க இந்த கிழங்கெல்லாம் நிறைய சாப்பிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிபி சுகரே கிடையாது. ஆனால் ஹீட்டுக்கு கொஞ்சம் பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். இந்த கோல்டுக்கு நல்லாயிருக்கும். ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு, அடிக்கடி சளி பிடிச்சிட்டு ஜுரம் வருது, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இது ஊறுக்காய்னா இது வெறும் இது கட் பண்ணி தயிரில் மோரில் ஊற போட முடியும். ஊற போட்டு நம்ம சாப்பிடும்போது 2 பீஸ் சாப்பாட்டில் சேர்த்துட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இது கழுவிக்கலாம். இது உள்ளே இப்படி இருக்கும் குச்சி. நான் இது உடச்சி உருகி எடுத்துருக்கேன். இதை குச்சி போடக்கூடாது, இதை மட்டும்தான் போடணும். இது கழுவிக்கலாம். கழுவிக்கிட்டு நல்லா க்ளீனாக கழுவிக்கணும், மண் இல்லாமல். அந்த தோல் கூட, அந்த செதுக்கி எடுக்கிற தோல் கூட அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா சூப்பர் வாசனை வரும் அந்த தோல். நம்ம கை கட் பண்ணிட்ட பிறகு அவ்வளோ மணமாக இருக்கும். ரொம்ப வருஷமாக இது வாங்கணும்னு வாங்கவே முடியல. அப்புறம் இப்போ தான் சந்தர்ப்பம் கிடச்சது, வாங்கிட்டேன். வாங்கி இது உங்களுக்கு காட்டணும். எனக்கும் இது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அதான் இது எப்படி கட் பண்ணலான்னு காட்டுறேன். மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் இது. ஆனால் அவ்வளோ மருத்துவம் வாய்ந்ததுங்க. இது அவ்வளோ மருத்துவம் இதில். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா டெய்லி சாப்பிட உக்காந்தா போதும், அந்த சட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வாமான்னுவாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாக்கா அது 2 பீஸ் வச்சுக்கின்னு தான் சாப்பிடுவார். இதை பாருங்கள். இது குச்சி உருவி இருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இது குச்சி இல்லாமல் இப்படி மெலிசாக ரவுண்டாக இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும்.
இது கிட்டத்தட்ட 6 மாதம் இல்லைங்க, 1 வருஷம் ஆனாலும் அந்த மோரும் கெடாது. தயிர் நம்ம அப்படியே போட்டு உப்பு போட்டு வச்சுட்டா போதும், வெயிலில் துணி வேடு கட்டி அப்படியே இருக்கும். கூட 4 பச்சை மிளகா போட்டு வச்சுட்டோம்னா அந்த காரம் உப்பு அதிலே ஊறிக்கிட்டு நல்லாயிருக்கும். இது கெட்டு போகாது. இது நான் தயிர்லாம் போட்டு தயிர் மிளகாலாம் போட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நான் உடனேலாம் சாப்பிட முடியாது, கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகணும். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இது க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து அந்த வேறு குச்சி, அந்த கிழங்குக்குள்ளே இருக்கிற குச்சி, தோல், இதுவுமே செம்ம வாசனையாக இருக்கும். நம்ம வீட்டில் வாசனைக்கு வேணும்னா கூட வச்சுக்கலாம். நான் இது வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, வச்சுப்பேன். நல்லா வீட்டில் வாசனை நல்லா மணமாக இருக்கும். இது மாதிரி மண் சட்டியில் தான் போடணும், மண் சட்டியில் தான் போடணும். பாருங்கள், இப்படி தான் கட் பண்ணிக்கணும். இது உடனேலாம் சாப்பிட முடியாது. இது கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாளாவது ஆகணும். எவ்வளோ ஊறுதோ அவ்வளோவும் நல்லாயிருக்கும். நான் இவ்வளோ தான் உப்பு போடுறேன். பாருங்கள், கல் உப்பு தான் போடணும். உப்பு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து போடணும். நான் வாங்கிட்டு வரலைன்னா வாங்கிட்டு வந்து போட்டுக்குவேன். கட் பண்ண பிறகு முதல்ல இதெல்லாம் போட்டுடணும், தயிர் உப்பு போட்டுடணும். அதுக்காக எங்கள் வீட்டில் முன்னெல்லாம் பசுந்தயிர் தான் போடுவாங்க வீட்டில் தயிர் போட்டு. இப்போ இல்லை, அதனால் நான் கடை தயிரே போட்டுக்கிறேன். 1/2 லிட்டர் தயிர். கை போடக்கூடாது, இது இப்படி குலுக்கியே விடணும். நாங்கள் சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டில் சட்டியில் இது இருந்துக்கிட்டே இருக்கும். மாங்காய் ஊறுக்காய் இருக்கோ இல்லையோ இது இருக்கும். 2 பீஸாவது வச்சு சாப்பிட்டா தான் எங்கள் அப்பாவுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது அவ்வளோதான். இது நல்லா ஊறணும். நாளைக்கு பார்த்தா தான் தண்ணி விட்டு நல்லா ஊறி இருக்கும். இப்போ இப்படி இருக்கா பாருங்கள். கை போடக்கூடாது. நம்ம எப்போவுமே இது ஊறின பிறகு எடுத்தால் கூட நல்லா கரண்டி ஈரம் இல்லாமல் தான் போட்டு எடுக்கணும். இது எண்ணெய் தேவையில்லை, மிளகாத்தூள் மசாலாத்தூள் எதுவுமே தேவையில்லை. வெறும் பச்சை மிளகா காரம் உப்பு தயிர், அவ்வளோதான். இது இருக்கட்டும். 1 வாரம் ஆகும் இது ஊறுறதுக்கு. நாளைக்கு பச்சை மிளகா போட்டு ஊற வச்சுட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தெரியுங்களா? மாவலி கிழங்கு அன்னைக்கு நம்ம கட் பண்ணி ஊற வச்சோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ஊறி இருக்குது. இதை வேறு டப்பாவுக்கு மாற்றிக்கிறேன் சட்டியிலேருந்து. பாருங்கள், போட்ட மோர் கிழங்குக்கு மேலே இருந்தது, அவ்வளோவும் இழுத்து சுண்டி போச்சு. இதை நம்ம டப்பாவில் மாற்றி அப்படியே வைக்கிறது இல்லை. இந்த பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்களா, இது வறுக்க கூட வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம மோர் அடித்து வச்சுருக்கோம். அது கூட உப்பு எல்லாம் இதில் கரெக்டாக இருக்குது. அந்த மோருக்காக இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு போட போகிறோம். இதில் நான் டெய்லி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். 2 பச்சை மிளகாவும் போட்டு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட. நம்ம தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நான் சும்மா வெறும் வாயிலே எடுத்து சாப்பிட்ருவேன், அப்படி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கரெக்டாக இந்த டப்பாவுக்கு சரியாயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் மோர் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இந்த மோரில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அது கிழங்குக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, நான் போட்ட உப்பு. இந்த மோருக்காக கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இந்த சட்டியில் ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக அந்த மோர் ஈத்ததெல்லாம் கட்டியாக இருக்குங்களா, அதெல்லாம் சேர்ந்து வந்துடும். வெறும் இந்த மோரை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும்.
இந்த ஊறின மோர் மிச்சம் இருக்கிற மோரும் ஊற்றி வச்சிடலாம். அது சாப்பிட்றதுக்காக அது வேண்டாம், இதில் ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அது காலி ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். நல்லா பசி எடுக்குங்க இது சாப்பிட்டா, நல்ல ஆரோக்கியமான பொருள். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் எதுவும் எண்ணெய் இல்லை, எதுவுமே இல்லை. கொலஸ்ட்ரால்லேருந்து எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க பிபிக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எது நல்லதுன்னு சொல்லி கரெக்டாக சொல்ல மாட்டாங்க, பசி எடுக்கும்னு மட்டும் சொல்லுவார். ஆனால் இப்போல்லாம் பார்த்தா இதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதோட தோல் சீவுறோம் இல்லையா, அது கூட நல்லா அலசிட்டு நம்ம அதில் கூட ஊறுகாய் செய்யலாம். நம்ம புதினாலாம் எப்படி அரைக்கிறோமோ அதேமாரி கொஞ்சம் புளி வச்சு ஊறுகாய் அரைச்சி தாளிக்கலாம். நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போடுவேன் ஒரு நாளைக்கு. நீங்களும் இந்த கிழங்கை பார்த்தா விடாதீங்க, வாங்கி போடுங்க. இது 200 ரூபா கிழங்கு, இது கிலோ 400 ரூபா சொன்னாங்க, இது 200 ரூபா கிழங்கு. எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்படியே இதோட மூடி, இது மூடி வச்சுக்குவேன். இது டெய்லி சாப்பிட்றதுக்கு நான் சும்மா நடந்துக்கிட்டே கூட எடுத்து சாப்பிட்டுடுவேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா இருக்கும்போது செஞ்சதா, அதுக்கப்புறம் நான் இதை விட்டுட்டேன். தெரியும் ஆனால் விட்டுட்டேன். ஆனால் இப்போ எனக்கு இதெல்லாம் உங்களுக்கும் காட்டணும், நானும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அதுதான் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க.